வெல்கம் டு மை சேனல். ஸோ வந்து பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோ டாப்லையும் நான் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார், மழை கொண்டு கவிதை தீ. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ட் 1 வந்து குருவாயூரோடு நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ குருவாயூருக்கு அடுத்து 5 கிலோமீட்டர் தள்ளி சேக்காட் பீச் அப்படின்னு இருக்குது, திருச்சூர் இது. ஸோ வந்து குருவாயூரில் நிறைய பேருக்கு வெறும் குருவாயூர் கோயில் மட்டும்தான் தெரியும். பட் பக்கத்தில் நிறைய வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையவே இருக்குது. அதுலேயும் நாங்கள் 2-3 இடம் மிஸ் பண்ணிட்டோம். எலிஃபண்ட் கேம்ப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேக்காட் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு லைவ் அந்த போட் அந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, ஆலப்புழாவில் இருக்கும் பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ், அந்த மாதிரி இங்கேயுமே ஒரு இது இருக்குது. பட் இப்போது ஒரு டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது போக முடியல. ஸோ இப்போ வந்து சேக்காட் பீச் தான் போயிட்டுருக்கோம். சிரித்திடும் சிலையை காட்டினார், எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை இருதயம் சுமந்து. அதாவது நம்ம இந்த பக்கம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்கால் தான் வந்து நம்மளுடைய மெரினா பீச்சாக இருக்கட்டும், அண்ட் வந்து ஃபுல்லாகவே நம்ம இது தமிழ்நாடு சைட் ஃபுல்லாகவே இருக்கிறது பே ஆஃப் பெங்கால் தான். ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா அண்ட் மும்பை இந்த பக்கம்லாம் அரபிக்கடல் வந்து இருக்கும். ஸோ வந்து ரொம்பவே அழகாக இருந்தது இந்த அரபிக்கடல். ஸோ சேக்காட் பீச் வந்து அரபிக்கடல் தான். ஸோ ரொம்ப அழகான ஒரு பீச்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் குருவாயூர் கோயிலுக்கு வர்றீங்க, பக்கத்தில் வேறு ஏதாவது பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த சேக்காட் பீச் வாங்க, ரொம்ப அழகாக. நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததா, ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டில் மீன் பிடிக்கிறவங்க வந்து கரையாண்ட வரதை வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். மெரினாவில் 1-2 பார்த்துருப்பேன்னு எங்கேயும் சரியாக ஞாபகம் இல்லை. பட் இங்கே வந்து அப்படியே அங்கே கடலில் அவங்க வரும்போதே இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக நின்றுது அந்த போட்டை வந்து இழுக்கிறதுக்கு. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருந்தது. வர்ணம் சேர்க்கும் போது. ஸோ நாங்கள் வந்து போனது வந்து ஈவினிங் டைமு, சன்செட் ஆகிற டைமு. ஸோ சன்செட் பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப மேகங்கள் வந்து இதுவாக இருந்தது. ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டு செம்ம மழை குருவாயூரில். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது பீச்சு, அங்கங்கே வந்து இருட்டாக ரொம்ப இதுவாக இருந்தது. அதனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கொஞ்சம் இருட்டானுமே. ஸோ அங்கே ராட்டனம் அதெல்லாமே இருந்தது, காத்தாடி விடுறது இது எல்லாமே வந்து அங்கே வந்து நிறைய பேர் வந்தாங்க. அதாவது 6 o'clock மேலே தான் நிறைய பேர் வரவே ஆரம்பித்தாங்க. ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருந்தது. பக்கத்தில் கடைகள் எல்லாமே இருந்தது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு பீச் வியூனே சொல்லலாம். குருவாயூருக்கு வந்துட்டு என்னடா யானையை பார்க்க முடியலேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், நாங்கள் சேக்காட் பீச்லேருந்து வரும்போது வர வழியில் யானை வந்து போயிட்டு இருந்தது. சூப்பராக இருந்தது. அப்பாடா எப்படியோ பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. ஸோ இது வந்து ஒரு சிவன் கோயில். இது காலையிலேயே நாங்கள் போனோம், அப்போ நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இது வந்து ஒரு சிவன் கோயில். ஸோ நீங்கள் வந்து கூகுளில் போட்டாலே நியர்பை என்னென்ன இருக்குது பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னாலே நிறைய 4-5 இடம் காட்டுது. வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ. ஸோ கேரளாவில் வந்து நாங்கள் 2 days இருந்தோம். இப்போ வந்து கோயம்புத்தூர் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ வந்து பிளானே வந்து ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் தான் போட்டோம், அதுக்கப்புறம் தான் கேரளா போட்டோம். அதனால் அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஃபஸ்ட்டு கேரளா போயிட்டு அதுக்கப்புறமா இப்போ கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் எங்கே போனோம் அப்படின்றத பார்க்கலாமா? பங்களும் மீது காதலுறும், உயிரே இல்லாத கல் கூட காமமுறும், உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான். அதாவது குருவாயூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா 2 hours 40 minutes காட்டுச்சு. ஸோ வந்து நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு யாரை பார்ப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் நம்மளோட மருதமலை தான். அவரை பார்த்தோன்னே தான் எனக்கு வந்து ஒரு தெம்பே வந்தது. மருதமலை போகணுன்றதுக்காகவே தான் கோயம்புத்தூர் பிளானே போட்டது, அப்படியே கேரளா போனது. ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு மருதமலை அவரை தான் பார்க்கணுன்னு நினச்சேன். நாங்கள் போனது மதியான டைமுன்றனால கூட்டமே இல்லை. அதாவது வெளியில் கூட்டம் இருந்தது, உள்ளே சாமி பார்க்குற இடத்துல கூட்டமே இல்லை. சூப்பராக சாமி தரிசனம் 2 தடவை
பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நேராக பாம்பாட்டி சித்தரும் போய் பார்த்தேன். ஸோ ரொம்ப எனக்கு வந்து சித்தர்கள் அண்ட் மகான்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து பாம்பாட்டி சித்தரை வந்து பார்த்துட்டு டைரெக்டாக நாங்கள் அப்படியே வந்து வெள்ளையங்கிரிக்கு போனோம். ஆனால் வெள்ளையங்கிரி அடிவாரத்தில் போயிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நேராக ஈஷாக்கு வந்து போனோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த பயணம். உடையால் மூடி வைத்தும் இமைகள் சாத்தி வைத்தும் அழகால் என்னை கொள்கிறாய். அருவிக்கால்கள் கொண்டு எனக்கு வெள்ளையங்கிரி ஃபுல்லாக பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் வந்து லேடிஸ்லாம் விட மாட்டாங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அது வந்து கரெக்டாக அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அடிவாரத்தில் இருக்கிற கோவில் பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னுமே மேலே போகிற அந்த 7 மலை அந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ரூட்லாம் பார்த்தோன்னே எனக்கா இங்கே இருந்துலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து நேராக வந்து ஈஷா வந்து போனோம். ஸோ ஈஷாவும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான். ஸோ ஒன் டே அங்கே தங்கணும். உள்ளேயே ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த அனுபவம். அருவிக்கால்கள் கொண்டு ஓடை இடையென்றாகி கடலாய் நெஞ்சம் கொள்கிறாய். ஈஷா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் ரொம்ப எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்து எடுக்கல. தியானலிங்கம் அங்கெல்லாம் வந்து வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு அலௌட் கிடையாது. ஆதியோகியாண்ட எடுத்துக்கலாம் அண்ட் வெளியில் இன்னும் அவுட்டர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து அது மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஈஷாவில் வந்து ஒன் டே ஸ்டே பண்ணி அங்கே வந்து பார்த்தது வந்து அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு அமைதி வந்து கொடுத்தது. இன்னுமே அடுத்த வாட்டி 2 days அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ ஆதியோகி அவரை பார்க்கறதுக்காகவே எனக்கு வந்து அவர் எப்போ அங்கே நிறுவனம் பண்ணாங்களோ அப்பயே வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். பட் வந்து இப்போ தான் அவர் என்னை கூப்பிட்ருக்காரு. பார்க்கவே ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இது. அலைகள் மீதேறி உன் மார்பில் நீண்ட விடு பேராழம் கண்டு கொள்ள. அதுவும் ஆதியோகி சிலை கிட்ட போய் பார்த்தேன்னா அப்படியே அங்கே அதில் வந்து நிறைய ருத்ராட்சம்லாம் போட்டு மாலைலாம் போட்டு அந்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா திரிசூலம் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருந்தது. ரொம்ப வந்து கிட்ட பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. செம்மையாக இருந்தது. பேராழம் கண்டு கொள்ள 7 கோடி ஜென்மம் வேண்டுமே. ஸோ ஈஷாலேருந்து அப்படியே கிளம்பி நாங்கள் வந்து நேராக லூலு கோயம்புத்தூர் லூலு ஹைப்பர் மார்க்கெட் போயிட்டோம். ஸோ இதுவுமே வந்து பார்க்கணும்னு நினச்ச ஒரு பிளேஸு. ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய ரொம்ப பெருசாக இருந்தது. எதை எடுக்கிறது எதை இது பண்ணுறதுனே தெரியல. நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம் அங்கே இருந்தது. ஸோ அங்கேருந்து கிளம்பி அப்படியே நேராக வந்து விழுப்புரம் வந்து வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.